ராகினி வந்து ரொம்ப வெறுப்பேற்றதை பார்த்து காவேரி வந்து போட்டு அப்படியே வந்து ராகினி பலாரும் வர விடுறாங்க. ராகினி அதிர்ச்சியடை எல்லாருமே அதிர்ச்சியடை என்ன ஓவராக பண்ணுற ஏன் பொண்ணை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. பசுபதி உடனே வந்து அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் வெளியே வரமாட்டாருன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, விஜய் கண்டிப்பாக வெளியே வருவார், என் புருஷனை வெளியே எடுத்துகிட்டு வருவேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண பொண்டாட்டி நான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. வக்கீல் வர்றாரு. வக்கீல் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு தாத்தா கிட்ட, இங்கே பாருங்கள் இந்த கேஸ் வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது, ஏன்னா வந்து சாதாரண கேஸ் போடல இவர் மேலே வந்து ரொம்ப வந்து வலுவான கேஸ் போட்டிருக்காங்க, அதனால் இவரை எடுக்கிறது வெளியே ரொம்ப கஷ்டம், அதுக்கு வேறு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னோடனே, தாத்தா வேறு வழியே கிடையாது, நீங்கள் முதல்ல என்னை வந்து அஜயோட அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி ஏமாங்க நான் சொல்கிறது கேளுங்க தாத்தா, அவங்க வந்து அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும், அவங்களுக்கு தான் இந்த விஷயம் எல்லா உண்மையும் தெரியும், இப்போ நம்ம யாரும் இதில் இன்வால்வ் பண்ணாலும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் அவங்க வீட்டுக்காரே கேட்பாரு அன்பரசு அப்படின்னோடனே சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து நம்ம காவேரியும் போகிறாங்க. இங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் இப்படி அமைதியாகவே இருக்கீங்க, தயவு செய்து வாங்க வந்து எல்லா விஷயம் உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் எப்படிமா வர முடியும், என் புருஷனையும் பிள்ளையும் எதிர்த்து நான் என்னம்மா பண்ண முடியுன்றாங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்போது விஜய் வந்து எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லையா, விஜய் உங்கள் பையன் கிடையாதா அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்டோன்னே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து சொன்னால் கேட்க மாட்டிங்களா, அப்போ நீங்கள் விஜய் எப்படி போனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க, அப்படி தானே, அப்படிலாம் இல்லைம்மா, அப்போது நீங்கள் வாங்க ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோன்னு தாத்தாவும் சொல்லி பார்க்குறாரு. இங்கே பாரு மாறாதா சொல்கிறத கொஞ்சம் கேளு, இப்படி வந்து என்னால் விஜயை காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியாதுமா, உன் புருஷன் ரொம்ப வலுவான கேஸ் போட்டிருக்காரு, நீ ஏன் சொல்லு, விஜய் எந்த தப்புமே பண்ணலை, இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா பண்ணுறது, இதெல்லாம் வந்து பாவம் இல்லையாம்மா அப்படின்னோடனே, சரிங்கப்பா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க ராதா. இங்கே ராதா வரதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராதா வந்து போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் மேலே தப்பே கிடையாது, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்கள் புருஷன் வேறு மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்கன்னு, இது தாங்க உண்மை, என் புருஷன் ஏன் சொல்கிறாருன்னா விஜய் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஏன்னா விஜய் வந்து எங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான், எங்கள் பையனையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான், அதனால் வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணிட்டு, இந்த பொண்ணுக்கு வந்து இப்போது காவேரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு, உண்மை இதுதாங்க, விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. அந்த போலீஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே அன்பரசை கூப்பிட்டு கேட்குற, யோ இப்போ நீ உண்மையை சொல்லலை, நடக்கிறதே வேறு, உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னா அப்போது நீ சொல்கிறது போய், உண்மையை சொல்லிவிடு, அப்படி இல்லை நாங்கள் வந்து கையை வச்சோம் மேலே வேறு மாதிரி ஆகிடும், நாங்கள் கையை வச்சா அடி எப்படி இருக்கும்னு தெரியும்ல, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார் அன்பரசு. சார் அது வந்து நாங்கள் கை வைக்கிறதுக்குள்ளேயே உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கே நல்லது, சரிங்க சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து அவன் மேலே இருக்க டென்ஷனில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா மரியாதையை கையெழுத்து போட்டு கிளம்பையா அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் கேஸை வாபஸ் வாங்கிட்டு கிளம்புறாரு. ராதா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம பிள்ளைக்கு பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க, சொல்கிறது கேளுங்க, உங்ககிட்ட எதுவும் பேச தயாரில்லை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ராதா பின்னாடியே போகிறாங்க. விடுமா சரியாயிடுவார் மாப்பிள்ளை, உடனே வந்து ஓடி வந்து தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்றாங்க. பரவாயில்லம்மா அப்படின்றாங்க. விஜய் வந்து ஓடி வந்து அவங்க சித்தியை வந்து கையை பிடிக்கிறாரு. தேங்க்ஸ் சித்தி அப்படின்னா, பரவாயில்லடா நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றாங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி போய்ட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாரு, கையை வச்சுட்டு வந்து சொல்கிறாரு, காவேரி நீ இல்லைன்னா என்ன ஆயிருக்குண்டி, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு, என்னங்க நீங்கள் நமக்குள்ளே என்ன இருக்குது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியே குழந்தை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுது சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வெண்ணிலாவுக்கு வைராகி இது பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி விஜயும் ஒன்றா பேசிக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியல.